எங்களோட பிஸ்னஸை வந்து நாங்கள் 2 வழிகளில் வந்து நாங்கள் மார்க்கெட்டிங் பண்ணிக்கொள்ளலாம். அண்ட் அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஆர்கானிக்காகவே வந்து மார்க்கெட்டிங் பண்ணலாம். அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பெய்ட் மார்க்கெட்டிங் பண்ணலாம். இப்போது இந்த 2 வகையில் வந்து நாங்கள் எங்களோட பிஸ்னஸை வந்து நாங்கள் ப்ரொமோட் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ ஆர்கானிக்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் எந்தவித அமௌண்ட்டும் வந்து நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணாமல் வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறது. அண்ட் அதே பெய்ட்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் பே பண்ணி, அதாவது எங்களோட பிஸ்னஸை வந்து பப்ளிஷ் பண்ணுறதுக்காக நாங்கள் சில அமௌண்ட்டை வந்து நாங்கள் பே பண்ணி எங்களோட பிஸ்னஸை வந்து ப்ரொமோட் பண்ணுவோம். இது வந்து நாங்கள் பெய்ட் மார்க்கெட்டிங்கில் வந்து சொல்லுவோம். சரியா? அடுத்து வந்து பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் ஆர்கானிக்கான எக்ஸாம்பிள் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாங்கள் யூடியூப்பில் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறது, அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போடுறது, ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஒரு வீடியோ ஷேர் பண்ணுறது, இது எல்லாமே ஆர்கானிக்கில் வரும். அதாவது நீங்கள் எந்தவித அமௌண்ட்டும் வந்து ஸ்பெண்ட் பண்ணாமல் நாங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுறது எல்லாமே ஆர்கானிக் மார்க்கெட்டிங். அண்ட் அதே பெய்ட் மார்க்கெட்டிங்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபேஸ்புக்கில் ஆட்ஸ் ரன் பண்ணுறது, கூகுளில் ஆட்ஸ் ரன் பண்ணுறது, அதே மாதிரி யூடியூப்பில் ஆட்ஸ் ரன் பண்ணுறது, இப்படி நாங்கள் அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணி நாங்கள் ஆட்ஸ் ரன் பண்ணுறது வந்து எல்லாமே வந்து நாங்கள் பெய்ட் மார்க்கெட்டிங்கில் வந்து வரும்.